Good morning, champion. This is Professor Asan from Government College. I am having a technique champion Sakti Alamiki. Sakti வந்து 10 क्वेश्चन கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு கேட்போம். During adiabatic expansion, entropy remains constant. Adiabatic expansionனால entropy constant தான் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். Carnotting is irreversible due to friction between moving parts and losses from lossனால frictionனால carnotting வந்து irreversible ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்களா. A closed cycle is one in which mass do not cross the boundary of system through energy made so. ஸோ க்ளோஸ் சிஸ்டம்னா வந்து அதுக்கு இன்னொரு பேர் கண்ட்ரோல் மாஸ் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் மாஸ்னா வந்து மாஸ் உள்ள கண்ட்ரோலாக இருக்கும். மாஸ் உள்ள கிராஸ் த பவுண்டரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனர்ஜி ஆனால் கிராஸ் பண்ணணும். எனர்ஜினா ஈ எனர்ஜி தான் ஒர்க்கும் எனர்ஜி தான். ஈ ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு இல்லை, ராஜா வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. The instrument measures temperature of source without direct contact is pyrometer. தொடாம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து பைரோமீட்டர். ஈவன் நம்ம சன்னோட டெம்பரேச்சர் வந்து பைரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். Perfect gas law obeys Boyle's law and Charles law. So Boyle's law, Charles law, Gay-Lussac law எல்லாமே obey பண்றது தான் perfect gas. The entropy may be expressed as a function of pressure and temperature. Entropy வந்து pressure temperature-ஆ வந்து function-ஆ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். For achieving cooling effect by Joule Kelvin expansion, the initial pressure of gas must be below at maximum inversion temperature. இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது T less than Ti இருந்தா அது கூலிங், T greater than Ti இருந்தா அது ஹீட்டிங். இந்த ரெண்டு கண்டிஷன் நான் வச்சுக்கணும். T equal to Ti னா நோ ஹீட்டிங் நோ கூலிங். அப்ப டெம்பரேச்சர் வந்து நோ ஹீட்டிங் நோ கூலிங். இந்த மூணு கண்டிஷன் வச்சா நல்லா இருக்கும். Heating of steam at constant temperature till it becomes dry saturated is similar to that of heating at constant pressure. So heating at constant pressure or heating at constant temperature is similar இருக்கும் அப்படினா எதுக்குனா ஸ்டீமுக்கு ஹீட்டிங் ஆஃப் ஸ்டீம் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் பிரஷரும் சேம் தான் அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. ட்ரை சேச்சுரேட்டா மாறும்போது next question. Constant pressure is equal to 1968 joule per kilogram per kg. அப்ப Cp - Cv போட்டோம்னா நமக்கு R கிடைக்கும். அது வந்து joule per kg கெல்வின்ல கிடைக்கும். நம்ம ஆயத்துல வந்தா கிலோ ஜூல்ல மாறும் 0.461 kg per calculate dryness fraction of steam. dryness fraction னா ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீமோட மாஸ் பை டோட்டல் மாஸ். அதாவது ஸ்டீம் fraction of steam 1.5 water plus steam ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வந்து இது வரும். இது வந்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 56.5 50 போட்டிங்கன்னா 0.97 வரும். எப்படியாக வந்து 10 கான்செப்ட் நம்ம கற்றுக்கிறது சக்திக்கு. தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.